ஓம் நமசிவாய. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக. துலாம் ராசி நண்பர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நொடி. நீங்கள் நினைத்திராத ஒரு மாற்றம் தொடங்கும் நேரம். நீங்கள் பல நாட்களாக மனதில் வைத்த கேள்விகளுக்கு கடவுள் பதில் சொல்லும் நேரம். நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பார்த்திருக்கிறீர்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை இரவுகள் தூங்காமல் கழித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை கடவுளிடம் அழுதிருக்கிறீர்கள். அதை யாருக்கும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் பல நேரங்களில் நினைத்திருப்பீர்கள், நான் யாருக்கும் கெட்டது செய்ததில்லை, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? இந்த கேள்விக்கு ஒரே பதில்: கடவுள் உங்களை சாதாரண வாழ்க்கைக்கு உருவாக்கவில்லை, உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லதான் இந்த சோதனைகளை அனுமதித்தார். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம். இது சாதாரண மாதம் இல்லை, இது உங்கள் டெஸ்டினி மாறும் மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் கொடுக்கும் சக்தி மிகவும் வலிமையானது. சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறான். சனி உங்கள் கர்ம பலனை இயக்குகிறான். ராகு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை உருவாக்குகிறான். கேது பழைய வேதனைகளை முடிக்கிறான். சூரியன் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் தருகிறான். சந்திரன் உங்கள் மனதை அமைதியாக்குகிறான். செவ்வாய் உங்கள் தைரியத்தை அதிகரிக்கிறான். புதன் உங்கள் அறிவையும் முடிவு சக்தியையும் உயர்த்துகிறான். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவித்த கஷ்டம் வீணாக போகவில்லை. நீங்கள் அனுபவித்த தாமதம் தோல்வி இல்லை, தாமதமான வெற்றி, ஆனால் உறுதியான வெற்றி. இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்களில் உங்கள் மனம் சற்று குழப்பமாக இருக்கும். என்ன செய்தாலும் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று தோன்றும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்குமா என்று மனதில் கேள்வி எழும். வேலை உள்ளவர்கள் இந்த வேலை போதும் தானா என்று நினைப்பீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் லாபம் எப்போது வரும் என்று கவலைப்படுவீர்கள். சில நேரங்களில் தனியாக அமர்ந்து நினைப்பீர்கள், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? என் முயற்சி மட்டும் ஏன் பலனளிக்கவில்லை? ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இருட்டு அதிகமானால் விடியல் அருகில் இருக்கிறது. இந்த நாட்களில் தினமும் காலை எழுந்தவுடன் ஓம் நமசிவாய என்று மெதுவாக சொல்லுங்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 21 முறை. அந்த மந்திரத்தின் சக்தி உங்கள் மனதை அமைதியாக்கும், உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான பெரிய மாற்றம் வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். பல நாட்களாக கிடைக்காத நிலுவை பணம் கிடைக்கும். பழைய கடன்கள் குறைய ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்பு உருவாகும். வேலை தேடி இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். யாரையும் கண்மூடி நம்ப வேண்டாம். சிறிய பொறுமை பெரிய லாபமாக மாறும். சிறிய கவனம் பெரிய பிரச்சனையை தவிர்க்கும். வெள்ளிக்கிழமை வந்தால் மகாலட்சுமி தேவியை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வெள்ளைப்பூ கிடைத்தால் அவளுக்கு அர்ப்பணியுங்கள். மனம் நிறைந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அம்மா, என் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த மாதத்தின் அடுத்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் முக்கியமாக மாறும். காதல் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தால் அது தீரும். பல நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிப்பார்கள். திருமண பேச்சு தாமதமாக இருந்தால் அது முன்னேறும். குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல்கள் குறையும். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் நினைவுக்கு வரும். சிலருக்கு புதிய நபர் வாழ்க்கையில் வருவார். சிலருக்கு திருமண முடிவு உறுதியாகும். ஆனால் ஒரு விஷயம், பிடிவாதத்தை விட்டால் வாழ்க்கை மாறும். ஈகோ குறைந்தால் உறவுகள் அழகாகும். அன்புதான் துலாம் ராசியின் மிகப்பெரிய சக்தி. அன்புதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதம். இந்த நாட்களில் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று சொல்லுங்கள். அது உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை குறைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகரிக்கும். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரும். நீங்கள் நினைத்திராத ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு வரும். புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு வரும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும். சிலருக்கு கனவில் கூட நினைக்காத ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினைத்திருப்பீர்கள், எனக்கு லக் இல்ல, எனக்கு மட்டும்தான் சோதனை. ஆனால் இந்த காலத்தில் லக் உங்களுடன் நிற்கும்.
நீங்கள் நினைத்தது மெதுவாக நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் மிக பெரிய வரம், தாமதமான வெற்றி. நீங்கள் அழுத நாட்கள், நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் சகித்த வலி, நீங்கள் தனியாக கடவுளிடம் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்துக்கும் இப்போது பதில் கிடைக்கும். கடவுள் தாமதம் செய்கிறார், ஆனால் மறுப்பதில்லை. அவர் உங்களை மறக்கவில்லை, உங்களை கைவிடவில்லை. உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லதான் இந்த தாமதம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் சில விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்கள். தினமும் காலை ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள். சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள். தினமும் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். யாரையாவது மனதார உதவுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் கடவுளே, என் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றம் வரும். உங்கள் கர்ம பந்தம் உடையும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நாள் வரும், நீங்கள் அழுத நாட்களை நினைத்து நீங்களே சிரிப்பீர்கள். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து அதுதான் என் வாழ்க்கையை உருவாக்கியது என்று புரிந்து கொள்வீர்கள். உங்களை அவமதித்தவர்கள் உங்களை மதிப்பார்கள். உங்களை விட்டுச் சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களை குறை சொன்னவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்கள் முன்னால் நிற்கும். இது கனவு இல்லை, இது உங்கள் டெஸ்டினி, இது உங்கள் நேரம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கஷ்டம் முடியும். பணம் வரும். உறவுகள் சரியாகும். வேலை கிடைக்கும். வாழ்க்கை உயரம் பெறும். மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கை பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒளி தோன்றும். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் நேரம் வந்துவிட்டது. கடவுள் உங்கள் பக்கம் நிற்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறார். ஓம் நமசிவாய. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக. நீங்கள் இதுவரை அனுபவித்த வலி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் பெருமையாக மாறும். நீங்கள் இதுவரை சந்தித்த தோல்வி ஒரு நாள் உங்கள் வெற்றியின் அடையாளமாக மாறும். நீங்கள் இதுவரை அனுபவித்த தாமதம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் அழகாக மாறும். நீங்கள் நினைத்திருப்பீர்கள், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? ஆனால் ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இந்த வாழ்க்கை எனக்காக தான் உருவாக்கப்பட்டது என்று. உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உருவாக்கத்தான், உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லதான். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் இனி பழைய வாழ்க்கை இல்லை. நீங்கள் இனி பழைய மனிதன் இல்லை. நீங்கள் இனி பழைய மனசு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கிவிட்டது. ஓம் நமசிவாய. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீ விஷ்ணவே நமக. நண்பர்களே, வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல எப்போதும் ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை. ஆனால் இன்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு புதிய விடியலை தரும். சோதனைகள் முடிந்து சாதனைகள் தொடங்கும் காலம் இது. நம்பிக்கையோடு இருங்கள், விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் கதவை தட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தந்திருந்தால் கஷ்டப்படும் உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் இது ஒரு மருந்தாக அமையும். இது போன்ற ஆன்மீக மற்றும் ராசி பலன் தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய.